ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பேட்டர்ன் வந்துட்டு பிளேஸ் மேட், டேபிள் மேட்டை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இது நான் காட்டன் த்ரெட்டில் போட்டது. ஸோ இப்போ இதுக்கு மேக் பண்ணுறதுக்கு நம்ம அக்ரலிக் யான் எடுத்திருக்கேன், 4 mm ஹூக், ஒரு யான் நீடில், ஸ்டிச் மார்க்கர்ஸ், த்ரெட் கட்டர் ஆர் சிசர். ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுக்கலாம். ஸோ இப்போ 20 செயின்ஸ் போட்டுக்கலாம். செயின்ஸ் போட்டாச்சு. இப்போ இதில் 3 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 1 2 3 ஸ்கிப் பண்ணிவிட்டு 4th செயினில் போய் டபுள் க்ரோஷே போட்டுக்கிறோம். ஸோ 5 டபுள் க்ரோஷே அதே செயினில் போய் போடணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் இல்லையா, அது வில் கவுண்ட் அஸ் அ 1 DC. இப்போ அந்த ஸ்பேஸில் நம்ம 5 போடணும். ஸோ டோட்டலாக 6 DC இருக்கணும் அந்த 4th செயினில். ஸோ இப்போ 5 டபுள் க்ரோஷே போடணும். 1 போட்டுட்டோம், இது செகண்ட் டபுள் க்ரோஷே. ஓகே, ஸோ இப்போ 6 டபுள் க்ரோஷே அதே செயினில் இருக்கணும். அதாவது அந்த 3 செயினும் சேர்த்து மொத்தம் 6 DC. ஓகேங்களா? ஸோ இப்போது நம்ம ஈச் செயினில் சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த கார்னரில் இப்போ 6 DC இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு அப்படியே நம்ம நெக்ஸ்ட் செயினில் நம்ம சிங்கிள் டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு கடைசி செயினை விட்டுடணும். கடைசி செயினில் திரும்பவும் நம்ம இதே போல் 6 DC போட போகிறோம். இப்படி போட்டுட்டு அந்த லாஸ்ட்டு செயினுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டுட்டு வரணும். லாஸ்ட்டு செயினை விட்டுடுங்க. லாஸ்ட்டு செயினில் நம்ம 6 DC போட போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு இடையில் ஒரு டபுள் க்ரோஷே ஈச் செயினில் போட்டுட்டு வந்துடலாம். ஸோ டோட்டலாக 15 DC இருக்கணும். ஸோ இப்போ போட்டுட்டு வந்தாச்சு. இப்போது இந்த கடைசி செயினில் நம்ம 6 டபுள் க்ரோஷே போட போகிறோம். இது கார்னர். ஓகேவா? ஸோ 6 DC இதில் போட்டுடலாம். செக் பண்ணிக்கலாம் 6 DC போட்டுட்டோமான்னு கவுண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த லாஸ்ட் செயினில் 6 DC இருக்கணும். 1 2 3 4 5 6. ஓகேவா? ஸோ அதே போல் அது அதர் சைடும் 6 DC இருக்கணும். 1 2 அந்த 3 செயின் போட்டதையும் சேர்த்து 6. ஓகே, இப்போ நம்ம ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டு வரும்போது இப்போ இந்த 6 DC போட்டோம் இல்லையா, அந்த ஈச் சிங்கிள் டபுள் க்ரோஷேயில் 2 டபுள் க்ரோஷே போடணும். அந்த 6 டபுள் க்ரோஷேலையும் ஈச் டபுள் க்ரோஷேயில் 2 போடணும். விச் மீன்ஸ் 12. 6 டபுள் இன்க்ரீஸ் பண்ணும்போது 12 ஆகும். ஓகேவா? ஸோ அதுக்காக ஸ்டிச் மார்க்கர் போட்டால் நமக்கு ஈஸியாக இப்போ எந்த டபுள் க்ரோஷேன்றது நம்ம கம்ஃபர்ட்டாக இருக்கும். அடையாளத்துக்கு நம்ம ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல இதுதான் ஃபஸ்ட்டு DC. ஸோ அது ஸ்டிச் மார்க்கர் நம்ம அடையாளத்துக்கு போட்டுக்கலாம். 2 3 4 5 6. ஸோ இதுக்குள்ளேயும் ஸோ இப்போ நம்ம ரவுண்டு அங்கே வரும்போது நமக்கு ஈஸியாக தெரியும். இதில் நம்ம ஈச் ஒன்னில் நம்ம 2 போடலாம் அப்படின்றது தான் ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஈச் ஸ்பேஸில் அந்த லாஸ்ட்டு அந்த சர்க்கிள் போட்டு அதை விட்டுட்டு அடுத்ததில் ஒரு DC போட்டுட்டு வரணும். 15 DC இருக்கணும் மொத்தம். அதை விட்டுடலாம். அந்த சர்க்கிள் அது கிடையாது. அது நெக்ஸ்ட்டு இருக்கிற கேப்பில் போய் நம்ம ஈச் ஸ்பேஸில் ஒரு DC போட்டுட்டு வந்துடலாம். ஸோ டோட்டலாக 15 DC இருக்கணும்.
அது வரைக்கும் போட்டுட்டு வந்துடலாம். இப்போது 15 DC போட்டாச்சு. இப்போ நம்ம அந்த ஸ்டிச் மார்க்கர் இருக்கு இல்லையா, அதில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துடலாம். அந்த தேர்ட் செயினில், டாப் தேர்ட் செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து அந்த இடத்துல 2 DC போடணும். இது 6 டபுள் க்ரோஷே போட்ட ஸ்பேஸ் இல்லையா, ஸோ இப்போ நம்ம 2 டபுள் க்ரோஷே போடணும். 3 செயின் போட்டுக்கலாம், அது ஒரு டிசியாக கவுண்ட்டு. ஸோ சேம் ஸ்பேஸ்லேயே ஒரு DC போடணும். ஸோ இது ஒரு செட்டு, 2 DC போட்டுட்டோம் அதுலேயே. இப்போ நெக்ஸ்ட் 5 DCயில் 2 டபுள் க்ரோஷே போடணும். அப்போ டோட்டலாக 12 டபுள் க்ரோஷே இருக்கணும். ஓகே, இது கார்னருங்க இது. ஸோ இப்போ நம்ம 2 போட்டுட்டோம். 3 செயின் வந்து ஒரு டபுள் க்ரோஷே கணக்கு, அதுலேயே 1 DC போட்டோம். ஸோ 2 ஆயிடுச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 2 போடணும். ஸோ இப்போ 1 போட்டாச்சு, அதுலேயே இன்னொன்று போய் போடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு DCயில் 2 டபுள் க்ரோஷே. ஸோ இது போல் அந்த 6 டபுள் க்ரோஷேலையும் நம்ம போய் 2 போட்டு வரணும். இந்த ஸ்டிச் மார்க்கர் போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும். ஸோ இப்போ லாஸ்ட் இது ஸ்டிச் மார்க்கர் கழட்டிடலாம். ஸோ அதில் போய் 2 DC போடுறோம். இது கடைசி தான். ஸோ டோட்டலாக நமக்கு எவ்வளோ இருக்கும், 12 DC இருக்கும் இந்த கார்னரில். அவ்வளோதான், போட்டாச்சு. இப்போ ஸ்டிச் மார்க்கர் போட்டுடலாம் அங்கே நம்ம போட்ட உடனே நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு. அப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும் எந்த இடம்ன்றது. ஓகேவா? ஸோ இப்போ கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். 2, 4, 6, 8, 10, 12. ஸோ 12 DC இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். 15 டபுள் க்ரோஷே அப்படியே கண்டினியூ பண்ணி அந்த ஸ்டிச் மார்க்கர் வரைக்கும் போட்டுட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு இப்போ வந்தாச்சு. இப்போது அதை கழட்டிட்டு அங்கே போய் 2 DC போடணும். இப்போ இந்த அதர் சைடு கார்னர் இல்லையா, ஸோ இப்போ அந்த இடத்துல 2 DC போடணும். ஸோ இது போல் ஈச் செயினில் 6 டைம்ஸ் நம்ம 2 DC போடணும். 6 டபுள் க்ரோஷேலையும் போய். ஸோ டோட்டலாக 12. ஸோ 12 DC, இந்த சைட்லேயும் 12 DC இருக்கணும். ஸோ ஈச் செயினில் 2 டபுள் க்ரோஷே போட்டுட்டு வந்துடலாம். இது கடைசி, அதுலேயே 2 போய் போட்டு முடிச்சிடலாம். ஸோ இந்த சைடும் 12 DC இருக்கணும் கார்னரில். ஓகேங்களா? ஸ்டிச் மார்க்கர் போட்டுடலாம். ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, அந்த ஸ்பேஸ்லேயும் போய் ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வந்துடலாம். 15 DC போட்டுட்டு வந்துடலாம். ஈச் செயினில் போய் ஒரு DC போட்டுட்டு வந்துடலாம். ஸோ போட்டு வந்தாச்சு. இப்போது அந்த டாப் தேர்ட் செயினில் போய் ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டோம் இல்லையா, அதில் டாப் தேர்டில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து 3 செயின் போட்டுக்கலாம். அதில் இப்போது நம்ம அதில் இன்னொரு DC போட்டுக்கணும். ஸோ இப்போது 2 DC அதுலேயே 3 செயினும் ஒரு DCயாக கவுண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அதுலேயே ஒரு DC போடுறோம், விச் மீன்ஸ் 2 DC. ஸோ இப்போ ஈச் செயினில் அதே போல் 2 DC போடுறோம். நம்ம 12 போட்டோம் இல்லையா லாஸ்ட் ரவுண்டில், இப்போது அதில் 2 போட்டு வரணும். அப்போது டோட்டலாக 24 DC இருக்கணும் கார்னரில். ஸோ போட்டுட்டு வந்துடலாம். ஸோ 24 இருக்கான்னு கவுண்ட் பண்ணிக்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு டிசி போட்டுட்டு வரணும் இந்த ஸ்டிச் மார்க்கர் வரைக்கும். அதாவது 15 டிசி 15 டிசி போட்டுட்டு வரணும். ஸோ இப்போ இங்கே அந்த ஸ்டிச் மார்க்கரை கழட்டிட்டு பேட்டர்ன் ஆரம்பிக்கலாம். நம்ம 2 டிசி போடணும் அதில். இப்போ பேட்டர்ன் கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த இடத்துல இருந்து. ஓகேவா? 2 டிசி போடணும் அந்த 12 டிசியில். அப்போ டோட்டலாக நமக்கு 24 டிசி இருக்கணும். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணி போட்டுட்டு வந்துடலாம். 24 டிசி இருக்கணும். அது லாஸ்ட்டில் போய் 2 டிசி போட்டுடலாம். ஸ்டிச் மார்க்கரை கழட்டிட்டு லாஸ்ட்டில் போய் 2 கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். 2 டிசி போட்டாச்சு. ஸோ இதுலேயும் நமக்கு 24 இருக்கணும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம 15 டிசி போட்டுட்டு வந்து அங்கே ஜாயின் பண்ணிடலாம் அந்த 3rd செயினில். இப்போ அப்படியே நம்ம சிங்கிள் ஒரு டபுள் க்ரோஷே ஈச் செயினில் போட்டுட்டு வந்து அந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ போட்டுட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம அந்த 3rd செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துக்கலாம். டாப் 3rd செயினில் இப்போ ஸோ 3 ரவுண்டு போட்டாச்சு. இப்போ 3 செயின் போட்டுக்கலாம். இப்போ என்ன செய்யணும்னா, இப்போ 4 டைம்ஸ் டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரலாம். ஒரு டபுள் க்ரோஷே 4 டைம்ஸ், விச் மீன்ஸ் அந்த 3 செயினோடு சேர்த்து 5 டபுள் க்ரோஷே இருக்கணும். ஒரு டபுள் க்ரோஷேவா அது போல் 5 டைம்ஸ் போட்டுக்கலாம். அந்த 3 செயினையும் சேர்த்து 5 டிசி இருக்கணும். ஒன்றா 5 டிசி. இப்போ நம்ம அது ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம் அடையாளத்துக்கு. இப்போ இந்த இடத்துல இருந்து இப்போ பேட்டர்ன் ஆரம்பிக்கணும். நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் பேட்டர்னை. அதாவது ஒரு செயின்லேயே 2 டபுள் க்ரோஷே போடணும். 1 2. ஓகேவா? ஸோ இது இங்கேருந்து நம்ம பேட்டர்ன் ஆரம்பிக்கிறோம். 1த்துல 2 போட்டோமா, இப்போ நெக்ஸ்ட்டில் ஒரு டபுள் க்ரோஷே நெக்ஸ்ட் செயினில். இது ஒரு செட்டு 2 1. இது இப்படியே நம்ம 8 டைம்ஸ் போட்டு வரணும். 2 1 2 1 அப்படின்னு 8 டைம்ஸ் நம்ம போட்டுட்டு வரணும். இதுதான் பேட்டர்ன், இன்க்ரீஸ் பேட்டர்ன் இந்த கார்னரில். ஸோ இப்போ 2 போடுறோம். 1த்துலேயே 2 டபுள் க்ரோஷே போட்டோம். நெக்ஸ்ட் 1. அது போல் 8 டைம்ஸ் நம்ம போட்டுட்டு வரணும். ஓகேவா? ஸோ ஒரு செட்டு, 2 செட்டு, 3 செட்டு, 4 கவுண்ட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 6 7 செட்டு போட்டோம். இப்போ 8 செட்டு. ஸோ 2 1 2 1 இதுதான் பேட்டர்ன். இது போல் 8 டைம்ஸ் நம்ம போட்டுட்டு வரணும். ஸோ இதே போல் நம்ம போட்டு வந்து இப்போது 23 டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரோம். நம்ம 23 செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு வரோம். அப் டு 23 வரைக்கும் கவுண்ட் பண்ணி ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம். 23 செயின் கவுண்ட் பண்ணி அங்கே ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம். இது வரைக்கும் நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். இப்போ இந்த ரவுண்ட்லேயே 23 ஈச் செயினில் ஒரு டிசி அப் டு 23 செயின் வரைக்கும் நம்ம போட்டுட்டு வர போகிறோம். ஸோ போட்டு வந்து அந்த லாஸ்ட் 23 செயினில் நம்ம போட்டு வந்துடலாம். அந்த ஸ்டிச் மார்க்கர் வரைக்கும் 23 டபுள் க்ரோஷே போட்டு வரணுங்க.
இப்போ ஸ்டிச் மார்க்கர் கழட்டிடலாம். அங்கே போய் ஒரு டிசி போட்டு முடிச்சிடலாம். இந்த 23rd செயின் இது. ஓகே, இப்போ நம்ம பேட்டர்ன் கண்டினியூ பண்ண போகிறோம். 2 1 2 1 அந்த பேட்டர்ன் இங்கே போட்டோம் இல்லையா, சேம் பேட்டர்ன் நம்ம இங்கே இந்த கார்னரில் போட போகிறோம். 8 டைம்ஸ் போடணும். 2 டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, அப்படி 8 டைம்ஸ். நம்ம அப்போது அதை கவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம். அதாவது ஒரு செட்டுக்கு 2 செயின், அப்போது 2 செயினை கவுண்ட் பண்ணி 8 டைம்ஸ் எங்கே வருதுன்றதை நம்ம கவுண்ட் பண்ணி ஸ்டிச் மார்க்கர் போட்டால் ஈஸியாக இருக்கும். அது வரைக்கும் நம்ம போட்டுட்டு வந்துடலாம். ஸோ 2 போட்டோம். இப்போ ஒரு டபுள் க்ரோஷே, இது ஒரு செட்டு. நெக்ஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷே, 2 1 2 1, இதுதான் பேட்டர்ன். ஸோ இப்படியே போட்டுட்டு வந்து 8 டைம்ஸ், இது வரைக்கும் 8 டைம்ஸ்க்கு நம்ம ஸ்டிச் மார்க்கர் கவுண்ட் பண்ணி வச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அது வரைக்கும் பேட்டர்னை முடிச்சிடலாம் போட்டு. நெக்ஸ்ட்டு டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வந்துடலாம். ஸோ இங்கே வந்து 3rd செயினில் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துடலாம். ஸோ 3rd செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து 3 செயின் போட்டுக்கலாம். இப்போது ஒரு டிசி, நெக்ஸ்ட் ஒரு டிசி 5 டைம்ஸ் போட்டுக்கணும். அதாவது 6 டிசி இருக்கணும் நம்ம ஃபைனலாக. இந்த இடத்துல லாஸ்ட் ரவுண்டில் 5 டிசி போட்டோம் இல்லையா, இப்போது 6 டிசி இருக்கணும். அந்த 3 செயினும் சேர்த்து ஒரு டிசி கவுண்ட்டு, அது போக 5 டிசி போட்டுக்கணும். ஸோ டோட்டலாக 6 டிசி போட்டுக்கணும். ஸோ 1 2 3 4 5 6. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல அந்த 6 டிசிக்கு அப்புறம் போட்டதுக்கப்புறம் இதிலிருந்து நம்ம பேட்டர்ன் ஆரம்பிக்க போகிறோம், இன்க்ரீஸ் பேட்டர்ன். இப்போ இந்த ரவுண்டில் என்ன பேட்டர்ன்னா 2 டிசி 1 டிசி 1 டிசி 2 டைம்ஸ், 2 டிசி 2 டபுள் க்ரோஷே போடுறோம் ஒரே செயினில், அதுக்கப்புறம் ஒரு டிசி, நெக்ஸ்ட் செயினில் இன்னொரு டிசி, 2 1 1 டிசி. இப்போ பேட்டர்ன் வந்து 2 1 1 2 1 1, இதுதான் பேட்டர்ன். ஸோ இது போல் 8 டைம்ஸ் நம்ம போடணும். 2 1 1ன்றது ஒரு செட்டு. இந்த செட்டு இது போல் 8 டைம்ஸ் போடணும். ஸோ அப்போ ஒரு செட்டுக்கு நம்ம 3 செயின் தேவை. ஸோ அப்போ அந்த 3 வந்துட்டு ஒரு செட்டுக்கு 3 செயின்ன்ற மாதிரி நம்ம 8 டைம்ஸ்க்கு எங்கே வருதுன்னுட்டு நம்ம ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம். இங்கே இந்த இடத்துல ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம். ஸோ 8 டைம்ஸுக்கு இது வரைக்கும் வருது. ஸோ பேட்டர்ன் என்ன, 2 டபுள் க்ரோஷே, பேட்டர்ன் வந்து ஒரு செயினில் போய் 2 டபுள் க்ரோஷே போடணும். சேம் ஸ்பேஸில் இன்னொன்று போட்டு 2 போட்டோமா, நெக்ஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷே, இது ஒரு செட்டு. 2 1 1 2 1 1, இதுதான் பேட்டர்ன். லாஸ்ட் ரவுண்டில் நம்ம 2 1 போட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டில் இன்னொன்று இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 2 1 1. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் போட்டாச்சு. இப்போது நம்ம 23 டபுள் க்ரோஷே போட்டுட்டு வந்து முடிச்சிடலாம். அதை கவுண்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம். 23 செயின் வரைக்கும் கவுண்ட் பண்ணி 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23. ஸோ அது வரைக்கும் கவுண்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கிட்டால்
ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு டிசி அது வரைக்கும் போட்டுட்டு வரணும். இப்போ ஓகே, போட்டுட்டு வந்து அங்கே முடிச்சிடலாம். ஒரு டிசி அது வரைக்கும் போட்டுட்டு வரணும். இப்போ அந்த ஸ்டிச் மார்க் கழட்டிட்டு அங்கே ஒரு டிசி போட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அது 23rd செயின். இப்போது நம்ம பேட்டர்ன் ஆரம்பிக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அந்த சைடு போட்டோம் இல்லையா, சேம் பேட்டர்ன் இங்கே நம்ம இந்த கார்னரில் போடுறோம். 2 டிசி, ஒரு டிசி அப்படி போடணும். ஓகே, ஸோ இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஸோ 2 செட்டு போட்டுட்டேன். இப்போ 3rd செட்டு 2 டபுள் க்ரோஷே, சேமில் போய் இன்னொன்று போட்டோமா. ஸோ 2 டபுள் க்ரோஷே. இப்போ நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு செயினில் ஒரு டபுள் க்ரோஷே. இது ஒரு செட்டு. ஓகே, 2 1 1. இப்போ பாருங்கள், மறுபடியும் பாருங்கள். 2 டபுள் க்ரோஷே, ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு 1. இப்படியே பேட்டர்ன் முடிச்சிடலாம். போட்டு 8 டைம்ஸ் போடணும். அது போல் 2 போட்டோமா. இப்போது 1 போடணும், ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட்டு ஒரு டபுள் க்ரோஷே. ஓகே, ஸோ 2 1 1 இதுதான் பேட்டர்ன். ஸோ அது போல் 8 டைம்ஸ் போட்டு முடிச்சிடலாம். இது லாஸ்ட். இது 2 டபுள் போடுறோம், 2 டபுள் போடுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு டிசி போடுறோம். நெக்ஸ்ட்டு ஒரு டிசி, நெக்ஸ்ட்டு ஒரு டிசி. இது லாஸ்ட்டு. 8 டைம்ஸ் போட்டுட்டு வந்துடணும். ஸோ இப்போ நம்ம வந்து பேட்டர்ன் முடிஞ்சிருச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு ஈச் செயினில் ஒரு டிசி போட்டுட்டு வந்துடலாம். இப்போ ஈச் செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வந்து அங்கே ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துடலாம். அந்த டாப் 3rd செயினில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல போய் நம்ம ஸ்லிப் ஸ்டிச் தந்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்லிப் ஸ்டிச்சு கொடுக்கும்போதே நம்ம இந்த யானை கலர் சேஞ்ச் பண்ணுறோம் இல்லையா, அந்த யானையை நம்ம கொண்டு வந்து ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துடலாம். ஸோ 3rd செயின்லேருந்து எடுத்துகிட்டு வந்து இந்த லூப்பில் கொடுத்து ஒரு செயின் போட்டுக்கலாம். இப்போது அந்த த்ரெட்டை கட் பண்ணிடலாம். இந்த யானை இந்த வயலட்டும் கட் பண்ணிடலாம். இனி அந்த வயலட் நமக்கு யூஸ் கிடையாது. ஸோ இந்த கட் பண்ணிவிட்டு இந்த ரெண்டுத்தையும் நம்ம டை பண்ணிடலாம் டைட்டாக. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். ஒரு செயின் போட்டாச்சு ஆல்ரெடி, இன்னும் 2 செயின் போட்டுக்கலாம். ஸோ 3 செயின். ஸோ இந்த 3 செயின் வந்து ஒரு டிசியாக நம்ம கவுண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட்டு 5 டிசி போட்டுக்கலாம். லாஸ்ட் ரவுண்டு போட்ட மாதிரி இப்போ 5 டிசி ஈச் செயினில் 1 1 போட்டுக்கிட்டு அது போல் 5 டிசி. ஸோ டோட்டலாக 6 டிசி இருக்கணும். ஸோ இந்த 3 செயினும் ஒரு டிசி, நெக்ஸ்ட்டு ஒரு 5 போட்டால் மொத்தம் டோட்டலாக 6 டபுள் க்ரோஷே. ஈச் செயினில் 1 1 போட்டு வந்துடலாம். ஸோ
இப்போ 6 டிசி போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம பேட்டர்ன் கண்டினியூ பண்ணிட்டு வர போகிறோம். இப்போ பேட்டர்ன் என்னன்னா, லாஸ்ட் ரவுண்டு வந்துட்டு 2 டபுள் க்ரோஷே 1 1 போட்டோம். இப்போ 2 டபுள் க்ரோஷே 1 1 1 3 போடணும். இப்போ இது இன்க்ரீஸ் பண்ணுறோம் இன்னும். ஸோ இப்போ 2 போடுறோம், ஒன்றுத்துலேயே போய் 2 போடுறோமா. ஸோ அதுலேயே போய் 2 டபுள் க்ரோஷே ஒரு செயினில் போடுறோமா. 2 போட்டோமா. நெக்ஸ்ட்டு 1 நெக்ஸ்ட்டு 1 போடணும். 1 நெக்ஸ்ட்டு 1 அண்ட் நெக்ஸ்ட் 1. அது போல் 3 1 போடணும். ஸோ இப்போ ஒரு டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் ஒரு டபுள் க்ரோஷே நெக்ஸ்ட் செயினில், அண்ட் நெக்ஸ்ட் செயினில் இன்னொரு டபுள் க்ரோஷே. ஸோ டோட்டலாக 3 1 போட்டிருக்கிறோம். ஸோ இதுதான் பேட்டர்ன். 2 1 1 1 இதுதான் பேட்டர்ன். ஸோ இது போல் 8 டைம்ஸ் போடும். இது ஒரு செட்டு. இது 2 1 1 1 இது ஒரு செட்டு. இது போல் 8 டைம்ஸ் நம்ம போட்டுட்டு வரணும். ஸோ அதுக்கு கவுண்ட் பண்ணி இந்த ஸ்டிச் மார்க்கர் வரைக்கும் நம்ம இப்போ போட்டுட்டு வந்துடலாம் 8 டைம்ஸு. ஸோ இப்போ லாஸ்ட் இது போடுறேன் பாருங்க. ஸோ 2 டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் 1 1 இது செகண்ட் 1 ஸ்டிச் மார்க்கர் கழட்டலாம். அது தேர்ட் 1. ஸோ இதான் 8th செட்டு. ஓகேப்பா. ஸோ இப்போ இது போல் 8 செட்டு போட்டாச்சு. இதோட பேட்டர்ன் வந்து 2 1 1 1 இதுதான் பேட்டர்ன். இப்போ நம்ம இதை கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். ஈச் செயினில் ஒரு டபுள் க்ரோஷே போட்டு 23 செயின்ஸுக்கு போட்டுட்டு வந்துடலாம் இந்த ஸ்டிச் மார்க்கர் வரைக்கும். ஸோ போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேட்டர்ன் போடுறோம். இப்போ இங்கே போட்ட மாதிரி இந்த கார்னரில் நம்ம பேட்டர்ன் போட்டுட்டு வரணும். கண்டினியூ பண்ணி இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரணும். 2 டபுள் க்ரோஷே 1 டபுள் க்ரோஷே 1 டபுள் க்ரோஷே அண்ட் 1 டபுள் க்ரோஷே. ஸோ 4 செயின் ஒரு செட்டுக்கு. ஸோ அது போல் 4 செயின் 8 செட்டுக்கு கவுண்ட் பண்ணி ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம். ஒரு செட்டுக்கு 4 செயின் தேவைப்படுது. ஸோ 2 டபுள் க்ரோஷே 1 டபுள் க்ரோஷே 1 டபுள் க்ரோஷே அது போல் 3 டபுள் க்ரோஷே போடணும். இப்போ பாருங்கள் 2 டபுள் க்ரோஷே ஒரு செயினில் போடுறோமா. ஸோ 2 டபுள் க்ரோஷே அண்ட் இப்போ நெக்ஸ்ட் செயினில் ஒரு டபுள் க்ரோஷே, அதுக்கு அடுத்தது 1 டபுள் க்ரோஷே அண்ட் அடுத்தது 1 அது போல் 3. ஸோ இது 1 டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் 1 டபுள் க்ரோஷே, நெக்ஸ்ட் 1 டபுள் க்ரோஷே அது போல் 3 டபுள் க்ரோஷே 1 1. ஸோ இதுதான் செட்டு. இது ஒரு பேட்டர்ன். 2 1 1 1 இது போல் 8 டைம்ஸ் நம்ம போட்டுட்டு வந்துடலாம். ஸோ 7 டைம்ஸ் போட்டுட்டேன். இப்போ லாஸ்ட் இது பாருங்க, இது 8th செட் இது. ஸோ 2 டபுள் க்ரோஷே 2 போட்டாச்சா. இப்போ நெக்ஸ்ட் 1 1 1 நெக்ஸ்ட் 1 டபுள் க்ரோஷே, இது செகண்ட் டபுள் க்ரோஷே. இப்போ ஸ்டிச் மார்க்கரை கழட்டிட்டா அங்கே ஒரு தேர்டு டிசி. ஸோ இது 8th செட்டு இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ 8 டைம்ஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். டபுள் க்ரோஷே போட்டுட்டு வரணும். ஈச் செயினில் போட்டுட்டு வந்து அங்கே ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துடலாம் தேர்ட் செயினில். இப்போ 3 செயின் போட்டுக்கலாங்க. ஸோ இது ஒரு டிசியாக நம்ம கவுண்ட் எடுத்துக்கிறோம். இது 1 டிசி. ஸோ இது போல் இன்னும் 5 டிசி போட்டுக்கலாம். ஈச் 1 செயினில் 1 1 போட்டு 5 டிசி அது போல் போட்டது டோட்டலாக 6 டிசி இருக்கணும் நமக்கு. ஸோ இது போல் 6 டிசி நமக்கு டோட்டலாக 6 டிசி இருக்கணும்.
ஸோ இப்போ 6 போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம பேட்டர்ன் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வர போகிறோம். பேட்டர்ன் இப்போ என்னன்னா 2 டிசி, லாஸ்ட் பேட்டர்னில் 2 1 1 1 3 1 போட்டோம் இல்லையா. இப்போது 2 4 1 போட போகிறோம். 2 1 1 1 1 அது போல் 4 1 டிசி போட போகிறோம். ஸோ அதுதான் பேட்டர்ன். 2 டிசி 2 1 1 1 1 4 1 போட போகிறோம். ஸோ அப்போ நமக்கு 5 செயின்ஸ் தேவைப்படுது ஒரு செட்டுக்கு. ஸோ அப்போ அந்த 5 செயின்ஸை ஒரு செட்டுக்கு கணக்கு வச்சு நம்ம 8 டைம்ஸுக்கு கவுண்ட் பண்ணி ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம். ஸோ 8 டைம்ஸ் அது போல் போட்டுட்டு வரணும். ஸோ 2 டபுள் க்ரோஷே போடுறோமா. ஓகே, 2 போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு 1 டிசி 1 டிசி 1 டிசி அண்ட் 1 டிசி. ஸோ 4 1 டிசி போடணும். ஓகே, ஸோ 1 டபுள் க்ரோஷே, first one, second one, third one and fourth. ஸோ இது ஒரு செட்டு. ஓகே, இதுதான் பேட்டர்ன். 4 1 டிசி போடணும். ஓகேவா. ஸோ இது போல் 8 டைம்ஸ் நம்ம போட்டுட்டு வரணும். இப்போ ஒரு செட்டு போட்டுட்டோம், அதுபோல் 8 செட்டு போட்டுட்டு வரணும். மறுபடியும் பாருங்க, 2 டிசி போடுறோமா. நெக்ஸ்ட் 4 1 1 1 போட்டுட்டு வரணும். ஸோ இப்போ செகண்ட் செட்டு முடிச்சிட்டோம். 2 1 1 1 1 4 1 போட்டிருக்கோம். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ இப்போ 2 செட்டு போட்டுட்டோம். இன்னும் 7 செட்டு இது போல் 6 செட்டு போடணும். 2 போட்டுட்டோம், இன்னும் 6 செட்டு போடணும். இது போல் 8 டைம்ஸ். ஓகே, இப்போ 8 டைம்ஸ் போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஆஸ் யூஷுவல் சிங்கிள் ஒரு 1 1 ஈச் செயினில் 1 1 டபுள் க்ரோஷே 23 டிசி போட்டுட்டு வரணும். 23 செயினில் டபுள் க்ரோஷே ஈச் செயினில் போட்டு வந்து முடிச்சிடலாம். இப்போ 23 செயின்ஸில் 1 1 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் கண்டினியூ பண்ணலாம். இப்போ இந்த சைடு போட்ட மாதிரி, ஆப்போசிட்டில் போட்ட மாதிரி இந்த கார்னரில் அந்த பேட்டர்ன் இன்க்ரீஸ் பேட்டர்ன் போட்டுட்டு வரணும். ஓகேவா. ஸோ ஒரு செட்டுக்கு 5 செயின்னு கணக்கு எடுத்து நம்ம 8 டைம்ஸ் எங்கே வருதுன்னு அந்த இடத்துல நம்ம ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம். ஓகேவா. ஸோ இப்போ கண்டினியூ பண்ணலாம். 2 டிசி ஸோ இப்போ போய் ஆரம்பிக்கலாம். பேட்டர்ன் ஸ்டார்ட் பண்ணலாம். 1 சேம் செயின்லேயே இன்னொன்று டபுள் க்ரோஷே. ஸோ அது 2 டிசி ஆச்சா. இப்போ நெக்ஸ்ட்டு 1 போடுறோம். அதுக்கு நெக்ஸ்ட்டு 1 போடுறோம். 2 ஆச்சு. இப்போ தேர்ட் ஒன் அண்ட் ஃபோர்த் ஒன். ஸோ இது ஒரு செட். ஓகே, இது போல் 8 டைம்ஸ் நம்ம போட்டுட்டு வந்துடலாம்.
ஸோ ஒரு செட்டு போட்டோம், 2 செட்டு போட்டாச்சு, இன்னும் 6 செட்டு போட்டுட்டு வரணும். ஸோ இது போல் 8 டைம்ஸ் நம்ம போட்டு முடிச்சிடலாம். இந்த சைடு இந்த கார்னரில் போட்டுட்டு வந்துடலாம். ஸோ இப்போ போட்டு முடிச்சாச்சு. இப்போ நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போட்டுட்டு வந்து அந்த 3rd செயினில் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துடலாம். ஸோ இப்போது இதுதாங்க பேட்டர்ன். நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்க போகிறேன். நமக்கு இன்னும் நம்ம பெருசாக போகணுன்னா நெக்ஸ்ட் இப்படியே ஒன்று நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம 2 டபுள் க்ரோஷே 1 1 and 4 போட்டோமா, இப்போ இன்னும் நெக்ஸ்ட் ரவுண்டில் 2 5 1 போடணும். அதுக்கு அடுத்த ரவுண்டு இன்னும் பெருசாக வேணும்னா 2 6 1 போடணும். இதுதான் பேட்டர்ன். ஓகேவா? நமக்கு எவ்வளோ வேணாலும் பெருசு நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டு பார்க்கலாம். இப்போ நான் 5 செயின் போட்டுக்கிட்டேன். ஸோ அதே செயினில் half டபுள் க்ரோஷே போடணும். ஸோ அந்த 3 லூப்லேயும் கொண்டு போய் கிராப் பண்ணி லாக் பண்ணணும். half டபுள் க்ரோஷே. ஓகே. ஸோ இது எவ்வளோ பெருசு வேணாலும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போகலாங்க. ஸோ இது போல் வி மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகணும். இப்போ 2 ஸ்கிப் பண்ணுறோம். 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயினில் போய் 1 and 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு 3rd செயினில் தான் போய் நம்ம ஒரு half டபுள் க்ரோஷே அதில் போடுறோம். half டபுள் க்ரோஷே, மூணு செயின் half போட்டோமா. இப்போ 3 செயின் போட்டுக்கலாம். 1 2 3 சேம் செயின்லயே half டபுள் க்ரோஷே போடணும். சேம் அதுலயே. ஸோ இதுதான் பேட்டர்ன். half டபுள் க்ரோஷே, 3 செயின், half டபுள் க்ரோஷே அதே செயின்ல. ஸோ நெக்ஸ்ட் 2 ஸ்கிப் பண்றோம். 1 2 ஸ்கிப் பண்ணி 3rd செயின்ல போய் half டபுள் க்ரோஷே போடுறோம். 3 செயின் போட்டுக்கலாம். 1 2 3. ஸோ சேம் செயின்லேயே half டபுள் க்ரோஷே போட்டுக்கணும். ஸோ இது பேட்டர்ன். ஸோ இப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு வரலாம். வி மாதிரி இப்படி வரும். வி ஸ்பேஸ். ஸோ இப்போ போட்டுட்டு வந்தாச்சு. 2 செயின் ஸ்கிப் பண்ணிட்டு இது அப்படியே இந்த பேட்டர்னை கண்டினியூ பண்ணி போட்டுட்டு வரணும். ஸோ இப்போ செகண்ட் செயின் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். 1 and 2 செகண்ட் செயின்ல தான் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுக்கணும். 1 2 ஸோ ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துடலாம். ஸோ இது நம்ம விருப்பம் எவ்வளோ பெருசு வேணாலும் இதை நம்ம போட்டுட்டு வரலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இந்த ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த வி ஸ்பேஸ் ஒரு சர்க்கிள் மாதிரி, அந்த சர்க்கிள்குள்ளே தான் போய் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அதே ஸ்பேஸில் அதில் நெக்ஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கிறோம். சேம் ஸ்பேஸ்லேயே 2 சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ இதுதான் பேட்டர்ன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்பேஸில் போய் இதே கண்டினியூ பண்ணுவோம். 2 சிங்கிள் க்ரோஷே, 3 செயின், 2 சிங்கிள் க்ரோஷே சேம் ஸ்பேஸ்லேயே. ஸோ இப்படியே போட்டுட்டு வந்துடலாம். ஈச் ஸ்பேஸில் போய் நம்ம போட்டுட்டு வந்துடலாம். ஸோ
இப்போது ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்துடலாம். அந்த ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேயில் போய் ஸ்லிப் ஸ்டிச் கொடுத்து செயின் போட்டு கட் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ அழகாக இருக்கு இல்லையா? இப்போ இதை நம்ம செக்யூர் பண்ணிடலாம் பின்னாடி. ஸோ இது ரொம்ப ஈஸிங்க. இதை நீங்கள் இப்போ இந்த வீடியோ அங்கங்கே உங்களுக்கு நீங்கள் ஸ்டாப் பண்ணி வீடியோ ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக போடலாங்க. இதை உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான் இது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்குமே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம போட்டு நம்ம பர்சனல் யூஸ்க்கும் போட்டுக்கலாம். இதை டேபிள் மேலே வச்சா ஸ்டைலிஷாக அழகாகவும் இருக்குது இல்லையா? இது நம்ம கிஃப்ட் பர்பஸ்க்கும் கொடுக்கலாம், இல்லை இதை சேலும் பண்ணலாங்க இதை போட்டு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் பேட்டர்னில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.